உங்களுடைய பெஸ்ட் சீன் when மணிரத்னம் was directing you அத சொல்லுங்க எப்படி நடந்தது? இப்ப பொன்னியின் செல்வன்ல வந்து அந்த ஆமா என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இதான் பாத்தீங்களா? இதான் ஸ்கிரீன் டைம். நான் என்ன அந்த படத்துல குதிரையா இருந்ததா? குதிரை யாருன்னு தெரியல எனக்கு. ஒரு மாட்டு வண்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மாட்டு வண்டியில ஐஸ்வர்யா ராயும் நானும் போவோம். அது ஞாபகம் இருக்கா? மாட்டு வண்டியில என்ன சார் இப்படி சொல்றீங்க? இல்ல எனக்கு அவங்கதான் சார் நந்தினி. என்னோட வெர்ஷன் அந்த புக் படிக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அது போகும்போது எக்ஸாம் போற மாதிரி போகணும்னாங்க. புக் படிக்கணும்னாங்க. எனக்கு நிஜமா எனக்கு புரியல. நான் புக் படிச்சது இல்ல. ஏன்னா எல்லா சீன்லயும் 100 கேரக்டர் இருக்காங்களா, அதனால கேட்டேன். இல்ல அந்த கதையே சார் நீங்க புக்க படிச்சாலுமே உங்களுக்கு வந்து டவுட் தான் வரும், கண்டிப்பா வரும். இந்த ரோல் எப்படி வந்தது? இந்த ரோல் வந்து ஆக்சுவலா அந்த கதையில ஒரிஜினல் கதையில பாத்தீங்கன்னா வாசுகின்னு ஒரு கேரக்டர், அவங்க வந்து ஒரு மெய்டு, ஒரு பணிப்பெண் ராணிக்கு, நந்தினிக்கு. அவங்க வந்து இதுல கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருந்தாரு. ஆனா ஆட் பண்ணதே எனக்கு வந்து பத்தல, ரொம்ப கம்மி. ஆமா, நீங்களே போய் தியேட்டர்ல இருந்து அதுதான் அது ஒரு அந்த மாதிரி தான் நான் ஒரு படத்துல நினைச்சேன். முதல் நாள்ல ஓகே எல்லாரும் கேட்டாங்க எந்த சீன் அந்த அழகான ராட்சசி, அதுல அந்த நிறைய பானை வரும்ல, 4வது ரோல 3வது பானை நான் தான். ஓ ஓகே அப்படின்னு எல்லாரும் ஏன் டாலா இருப்பாரு. அப்படி பார்த்தா நான் பல படங்களை நம்ம சொல்லிக்கலாம். நானும் நினைச்சேன் இதுல வந்து ஐஸ்வர்யா ராயோட இன்டராக்ஷன் இருந்தது. இருந்தது. How is she to interact with? She is very sweet to the core, sweet person. ஆமா, she used to take care of all the people. ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஆபத்து உதவி கேரக்டர்ல ஒரு பொண்ணு நடிச்சாங்க. அவங்களும் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான். அந்த பொண்ணோடைய காதுல இருந்து வந்து இந்த மாதிரி ஹெவி இயரிங்ஸ், ஹெவி ஜுவல்லரி அதுல கொடுத்திருந்தாங்க. எல்லாமே ஒரிஜினல் ஜுவல்லரி. கிஷன் தாஸோட ஸ்பான்சர்ல காது தொங்கிட முடியும். ஆமா, செம்ம வெயிட் எல்லாமே. அண்ட் அது இல்ல கூடவே நிற்பாங்க சார். அந்த ஜுவல்லர்ஸ் வந்து கூடவே நிற்பாங்க. ஏன்னா முடிச்ச உடனே நம்ம எதுவும் எடுத்துன்னு ஓடிடக்கூடாதுல்ல. ஈச் ஆஃப் தீஸ் ஜுவல்ஸ் காஸ்ட் 2.5 lakhs to 5 lakhs. நாங்க போட்டு இந்த ஒரு ட்ரை பண்ண முடியல.